மதுரை வந்திறங்கியதும் சுவரை நோக்கி ஓடும் ஆண்கள் கூட்டம். பூக்கார் அம்மாக்களிடம் சென்று, என்னத்தா இந்த பூவுக்கு இம்புட்டு விலை சொல்றேன்னு விவகாரமாக விலை பேசும் அம்மாக்கள் அக்காக்கள். மாப்பிள ஆரப்பாளையத்துல இறங்கிரு, ஜாயின் பண்ணிக்கலாம் என தாக்கலை போடும் விடலைகள். ஆட்சிக்கு சுகமில்லை, திருப்புவனம் வரைக்கும் போயிட்டு ஓடியாந்துறேன்னு கவலைகளை சுமந்தபடி பேருந்தை பிடிக்க ஓடும் வெள்ளந்தி பிள்ளைகள். கலவையான உணர்வுகளின் சங்கமம்தான் மதுரை. அந்த மதுரையின் மாற்ற முடியாத அங்கம்தான் இந்த பெரியார். மதுரையை தாண்டி வெளியில் உள்ளவர்களுக்கு அது பெரியார் பேருந்து நிலையம். ஆனால் காலம் காலமாக மதுரை மக்களுக்கு வெறும் பெரியார். பகுத்தறிவு தந்தைக்கு பிறகு மதுரை மக்களின் மனதை அப்பிக்கொண்ட பெரியார் இந்த பேருந்து நிலையம்தான். பெரியார் என்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்கு பின்னர் பல கோடி வரலாறுகள் பின்னி பிணைந்து கிடக்கின்றன. மதுரையில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, மதுரையை டச் செய்து போனவர்களுக்கும் கூட மறக்க முடியாத பல அருமையான நினைவுகளை பரிசாக கொடுத்து அனுப்ப தவறியதில்லை இந்த பெரியார் பேருந்து நிலையம். இன்று இது மூடப்பட்டு விட்டது. மதுரை பேருந்து நிலையத்திற்கு பெரியார் என பெயர் சூட்டப்பட்டு கிட்டத்தட்ட 48 வருடங்கள் ஆகிவிட்டது. வைத்தது என்னவோ பெரியார் பேருந்து நிலையம்தான். ஆனால் நாளடைவில் பெரியார் நிலையம் என சுருங்கி பெரியார் என செல்லமாக மாறிவிட்டது. மதுரை மக்களின் செல்ல பிள்ளை இந்த பெரியார். மாணவர்கள், வேலைக்கு செல்வோர், வெட்டியாய் ஊர் சுற்றுவோர் என ஒவ்வொரு தரப்பிற்கும் பெரியார் பேருந்து நிலையம் ஒரு வரலாறு ஆகும். அதைவிட முக்கியமாக மதுரையை சுற்றிலும் உள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு இந்த பெரியார் பேருந்து நிலையம்தான் முக்கியமான ஜீவாதார உயிர்நாடி. சிறு வியாபாரிகளின் மையப்புள்ளி பெரியார் பேருந்து நிலையம்தான். ஆனால் எல்லாவற்றிற்கும் தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. ஆம், பெரியார் பேருந்து நிலையம் மூடப்பட்டு விட்டது. அங்கும் ஸ்மார்ட் பேருந்து நிலையம் வரப்போகிறதாம். பெரியார் பேருந்து நிலையத்தை மாற்றப்போவதாக பலமுறை சொல்வதுண்டு. சில முறை மூடப்பட்டதும் உண்டு. காரணம், இங்கு மழை பெய்தால் குளமாகிவிடும். ஆனாலும் எந்த பிரச்சனையும் நிரந்தரமாக தீர்க்கப்பட்டதில்லை. பெரியார் அப்படியே தான் இத்தனை காலமும் இருந்து வந்தார். இடையில் சில நவீனமாக்கல், புதிய பாலம் என புது கேரக்டர்கள் அறிமுகமாகின. ஆனாலும் பெரியாரின் உருவம் பெரிதாக மாறவில்லை. ஆனால் தற்போது பெரியாரை முழுமையாக காலி செய்ய போகிறார்கள். மதுரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இந்த இடத்தில் பிரம்மாண்ட அடுக்குமாடி பேருந்து நிலையம் கட்ட உள்ளனர். இதற்காகவே பெரியார் பேருந்து நிலையத்தை மூடிவிட்டனர். தற்போது அங்குள்ள கடைகளை அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர். அனைத்து கடைகளும் அகற்றப்பட்ட பின்னர் கட்டுமான பணிகள் தொடங்குமாம். புதிய பேருந்து நிலையம் கட்டி முடிக்க 2 வருடங்கள் ஆகும் என சொல்லப்படுகிறது. மேலும் தற்போது உள்ள பேருந்து நிலையத்தின் அடிச்சுவடு ஒன்று கூட மிச்சம் இருக்காது என்பதால் மதுரை மக்கள் நம்மிடம் இருந்து விடை பெறுகிறதே பெரியார் என்கிற கவலையில் வந்து எட்டி பார்த்துவிட்டு உச்சி கொட்டி செல்கின்றனர். மதுரையை சுற்றி வந்த கழுதை வேறு எங்கும் போகாது என்பார்கள். அப்படிப்பட்ட மதுரையின் முக்கிய அங்கம் இன்று விடை பெற்றுவிட்டது. உங்கள் பெரியார் பேருந்து நிலையத்தின் நினைவுகளையும் நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம்.